வண்ணத்தமிழ் சினிமா இணைய தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய வணக்கம். நான் ஒளிப்பதிவாளர் முத்ரா. திரை விமர்சனம் நிகழ்ச்சியில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற படம் சமீபத்தில் திரைக்கு வந்து மிக பிரமாதமாக ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய துரந்தர் 2. துரந்தர் 1 நீங்கள் பார்த்துருக்கலாம். அதோட கதை அனைவருக்கும் தெரிந்தது தான். ரன்வீர் சிங் ஹீரோ. அவர் வந்து இந்திய உளவுத்துறையால் ட்ரெயின் பண்ணப்பட்டு பாகிஸ்தானுக்கு அனுப்பப்படுறார். அங்கே இருக்க ஆட்களோட பழகி அங்கே நடந்துகிட்டு இருக்கக்கூடிய தீவிரவாத நடவடிக்கைகள் எல்லாம் நமக்கு உளவு சொல்லி நம்ம நாடை காக்கிறோட வேலையை அவர் பார்த்துட்ருக்கார். ஃபஸ்ட் பார்ட்டோட எண்டில் வந்து நம்ம மும்பை தாஜ் ஹோட்டல் அட்டாக் நடந்ததில்லை, அதில் வந்து லைவாக அந்த டிவியில் பார்த்து அந்த டீம் சிரிச்சிட்ருக்காங்க. இவர் ஒன்றும் பண்ண முடியாமல் கையேறு நிலையில் இருப்பார். அப்படி முடிஞ்சது ஃபஸ்ட் பார்ட்டு. செகண்ட் பார்ட் இதில் வந்து அந்த கராச்சியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கேங்ஸ்டர், அந்த மிகப்பெரிய தீவிரவாதியை போட்டு தள்ளுறார் முதல்ல. அதன் பிறகு வந்து அந்த இடத்துக்கு யார் வரணும்? தீவிரவாதியோட தம்பி அந்த இடத்துக்கு வரணும். ஆனால் அவரும் வர முடியாதபடி ஒரு தடையை இங்கே ஏற்படுத்துகிறார். அவரை வந்து வேற ஒரு விஷயத்தை ஒரு பிளே ஒன்று பண்ணி அவரை வந்து ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்டு அந்த நம்பர் 1 பொசிஷனுக்கு ரன்வீர் வந்துடுறார். இப்போது அங்கே நடக்கக்கூடிய அத்தனை விதமான தீவிரவாத நடவடிக்கைகளுடைய செயல்பாடுகள், இந்தியாவிற்கு எதிராக என்னென்ன திட்டங்கள் தீட்டப்படுது அத்தனை வந்து நம்ம உளவுத்துறைக்கு அழகாக வந்துக்கிட்டு இருக்கு. இப்படி தான் அந்த படம் போகுது. என்னென்ன அட்டாக்கெல்லாம் நடந்தது ஃபர்ஸ்ட் ஹாஃபில், மெயினாக வந்து மும்பை தாஜ் ஹோட்டல் அட்டாக், அது தொடர்ச்சியாக நடந்துகிட்டு இருந்ததில்ல, ஃப்ளைட் ஹைஜாக், இது எல்லாத்துக்கும் ரன்வீர் பழி வாங்குறார். இதுதான் இந்த படத்தோட கதை. இது வந்து என்னென்னா, ஒரு விஷயம், நம்ம இதுவரையும் பார்த்த படங்கள் வேறு, இந்த படம் வேறு அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம படத்தில் ஏற்கனவே பார்த்த படங்கள் எல்லாமே ரீல் ஹீரோஸ், யாராகவே இருக்கட்டும், அவங்க ரீல் ஹீரோ தான், ரியல் ஹீரோ கிடையாது. கையை இப்படிம்பாங்க 50 பேர் விழுவாங்க, அப்படிம்பாங்க 100 பேர் விழுவாங்க, அந்த மாதிரிலாம் கிடையாது. இவங்க ரியல் ஹீரோவை பற்றின படம். ஏன் ரியல் ஹீரோ அப்படின்னு சொல்கிறேன்னு கேட்டால், ரியல் ஹீரோவாக இருக்கிறவங்க வந்து முதல்ல ஒரு 5 படம் 10 படத்தில் நடிக்கிற வரையும் அப்படி ஒரு 10-15 பேர் கூட ஓட்டிகிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து இங்கே சினிமாவில் இருக்கக்கூடிய அத்தனை விதமான ஆடம்பரங்களையும் பார்த்துட்டு பணம் ஒரு அளவுக்கு மேலே சேர்ந்ததுக்கு பிறகு வாழ்க்கையில் என்னென்னலாம் உண்டு அத்தனை அனுபவிச்சதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன தோணும்? ஒரு 40 படம் 50 படம் வந்ததுக்கப்புறம் இதுக்கு அடுத்த சுவை என்ன? அதிகாரம். தனித்த இருக்கக்கூடிய பணத்தை காப்பாற்றிக்கணும்னு சொல்லி அந்த அதிகாரத்தை சுவைக்கணுங்கிறதுக்காக அரசியலுக்கு வருவாங்க. இதெல்லாம் நம்ம பார்க்குறோம், ரியலில் பார்க்குறோம். என்னன்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து அவங்களுடைய நடைமுறை வாழ்க்கைக்கும் அவங்க அரசியல் வந்ததுக்கும் அவங்க படத்தில் காட்டுற காட்சிகளுக்கும் சம்மந்தமே இருக்காது. படத்தில் வந்து முழு நேர குடிகாரராகவும் ஆட்டம் பாட்டம் போட்டுக்கிட்டு பொண்ணுங்க பின்னாடி சுற்றுற ஒருத்தர் வந்து இங்கே வந்து ரியலில் வந்து பெண்கள் சுதந்திரத்தை பற்றி பேசுவாங்க. இப்படித்தான் நம்ம ரியல் ஹீரோஸை பார்த்துருக்கோம். ஆனால் இந்த படம் ரியல் ஹீரோவை பற்றினது. தன்னுடைய மண்ணுக்காக அப்படி ஒரு பேட்ரியாட்டிசம், இந்த நாட்டின் மேலே, இந்த நாட்டு மக்கள் மேலே, இந்த தேசத்தின் மேலே அப்படி ஒரு அன்பு, அப்படி ஒரு தன் உயிர் போகுங்கிறது தெரியும். இருந்தாலும் அந்த வேலையை ஏற்றிட்டு பாகிஸ்தான் போன ஒரு உளவுத்துறை ஹீரோவை பற்றின ஒரு கதை இது. இந்த படம் வெளிவந்த உடனே வந்து ஃபஸ்ட்டு வெளிவந்த உடனே மோஹித் சர்மா அப்படிங்கிற ஒரு காலம் சென்ற ஒரு மிகப்பெரிய இந்தியாவுக்காக சேவை செய்த ஒரு மிகப்பெரிய இராணுவ உளவுத்துறையை சேர்ந்தவர். அவர் வந்து பாகிஸ்தானில் போய் இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய பண்ணியிருக்காரு. அந்த பையன் இறந்து போயிட்டார். அவர் இறந்த நாள் வந்து மார்ச் 21, 2009. இந்த படம் தமிழில் ரிலீஸ் ஆன தேதியும் கிட்டத்தட்ட கோயின்சிடென்ட், ரெண்டும் ஒன்றா சேர்ந்து போகுது. அந்த அம்மா வந்து அந்த தாய் வந்து மீடியாட்ட புலம்பியிருக்காங்க, என்னுடைய பையனுக்கு ஒரு கிரெடிட் கொடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஆனால் சட்ட ரீதியாக நிறைய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த படத்தை பண்ணவங்க வந்து அந்த கிரெடிட் கொடுக்காமல் விட்டுருக்க வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஆனால் ஒன்று, மோஹித் சர்மா மட்டும் கிடையாது, பல்வேறு இளைஞர்கள் இந்த மாதிரி வந்து பாகிஸ்தானுக்கு அனுப்பப்பட்டிருக்காங்க. அதில் ரொம்ப குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1975லேருந்து 83 வரையும் அந்த நான் சொல்கிற சம்பவம் நடந்தது. பாகிஸ்தானில் ரியலாக நடந்த சம்பவம். இந்தியாவில் ராஜஸ்தானில் பிறந்த ரவீந்தர் கௌஷிக் அப்படிங்கிறவர், அவர் வந்து ஒரு காலேஜில் வந்து அவர் படிப்பை முடிச்சுட்டு வேலை தேடக்கூடிய இளைஞர், பொழுதுபோக்குக்காக ஒரு நாடகத்தில் போய் நடிக்கிறார். அவர் நடிப்பை பார்த்த நம்ம ஏஜென்ட் வந்து என்ன பண்ணுறார், மிக பிரமாதமாக அவன் நடிக்கிறான், இந்த பையனை தூக்கினா கரெக்டாக நம்ம வேலைக்கு உதவுவான், இவனைத்தான் பாகிஸ்தானுக்கு உளவுத்துறைக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லி அவனை தூக்கிட்டு வந்து அவனுக்கு மிலிட்ரி ட்ரைனிங், அப்புறம் தான் மிலிட்ரி ட்ரைனிங்கே கொடுக்குறாங்க. ஒவ்வொரு ட்ரைனிங் கொடுக்குறாங்க, சாதாரணமான ட்ரைனிங்லாம் கிடையாது. எப்படி சித்திரவதை பண்ணுவாங்க, என்னென்ன செய்வாங்க அத்தனையும் தாங்கணும், மன வலிமை வேணும், உடல் வலிமை வேணும், எல்லாம் வேணும். எத்தனை விதமான ட்ரைனிங் கொடுத்து அவரை வந்து பாகிஸ்தானுக்கு அனுப்பி பாகிஸ்தானில் கராச்சியில் இருக்கக்கூடிய சட்டக்கல்லூரியில் சேர்ந்து சட்டம் பயின்று அதுக்கப்புறம் அவர் வந்து பாகிஸ்தான் ஆர்மியில் போய் சேர்ந்து மேஜர் ஆகி கிட்டத்தட்ட 7-8 வருஷங்கள் அவங்க தீட்டக்கூடிய அத்தனை திட்டங்களுடைய ப்ளூ பிரிண்ட் இந்தியாவுக்கு வந்துட்டு இருந்தது. மிரண்டு போனாங்க. அப்போ இந்த பிரைம் மினிஸ்டர் இந்திரா காந்தி, அவங்க கொடுத்த செல்ல பேர் தான் அந்த பிளாக் டைகர். ஆனால் 1983 வந்து அவர் வந்து சிறைப்பிடிக்கப்படுறார் பாகிஸ்தான் ஆர்மியால். என்ன பண்ணுவாங்க?
என்ன பண்ணுவாங்க, எப்படிப்பட்ட கொடுமை பண்ணுவாங்க. அவரை அந்த மாதிரி ஒரு நரக வேதனைப்படுத்தி துன்புறுத்திருக்காங்க, அடித்து துவம்சம் பண்ணி அந்த மாதிரியான ஒரு கொடூரமான சித்திரவதைகள் எல்லாம் வந்து கொஞ்சம் கூட மனிதாபிமானம் இல்லாமல் பண்ணுவாங்க. மேபி நம்ம வந்து ஒரு உளவுத்துறையில் அந்த மாதிரி ஒருத்தன் வேவு பார்க்க வந்து பிடிச்சாலும் நம்மளை தான் செய்வோம். ஒவ்வொரு தேசத்தவன் செய்கிறது தான் அது. அதெல்லாம் தாங்கிக்கிட்டு 83 பிடிபட்டவர், நல்லா தெரிஞ்சுக்க, 83 பிடிபட்டவர் 2001 இறந்து போகிறார். கிட்டத்தட்ட 17 வருட காலம் அவர் அனுபவித்த வேதனையும் சித்திரவதையும் சாதாரணமான விஷயம் இல்லை. எல்லாம் அந்த தேசத்துக்காக. ஒரு வார்த்தை சொல்ல முடியாது, இந்த தேசத்தில் யாரும் காப்பாற்ற முன் வரல. ஒருவேளை இப்போ இருக்க அரசாங்கம் மாதிரி அப்போ இருந்திருந்தா அது வேற மாதிரி இருந்திருக்கும். அது வேற கதை, அதை விட்டுருவோம். இந்த மாதிரி பல பேர் வந்து அங்கே போயிருக்காங்க, நம்ம தேசத்துக்காக நிறைய சேவைகள் செஞ்சுருக்காங்க. அதை பற்றி தான் அந்த படம் முழுமையாக பேசுது. இந்த படத்தை பற்றி சொல்லணும், கிட்டத்தட்ட 4 மணி நேரம் ஓடக்கூடிய படம். 4 நிமிஷம் மாதிரி தான் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. கண்டிப்பாக நீங்கள் தேட்டரில் போய் பார்க்கணும். தேட்டரில் பார்த்தா தான் என்ஜாய் பண்ண முடியும். நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த படம் வந்து சங்கிகளுக்கான படம். ஏன்னா தேசப்பற்றை பற்றி பேசினா சங்கிகளுக்கான படமா? அப்படி கிடையவே கிடையாது. அந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் பிளே ஆதித்யா தர் டைரக்டர் வந்து அவ்வளோ அற்புதமாக ப்ளே பண்ணியிருக்கார். ஃபர்ஸ்ட் ஆஃப் பூரா அவனுங்க பண்ண அட்டகாசங்கள், டெரரிசம்ங்கிற பேரில் வந்து கொன்று குவித்த மக்கள், டெரரிசம்ங்கிற பேரில் பண்ண கொடுமைகள். ஏன்னா பாகிஸ்தானில் நேரடியாக இந்தியாவால் மோத முடியாது. இந்த மாதிரி குறுக்கோளியில் வந்து தான் பண்ண முடியும். ஏன்னா அவங்களுக்கு தேசத்தை பற்றியெல்லாம் கவலை இல்லை. பாகிஸ்தான் அரசியல்வாதிகளுக்கு அத்தனை பேருக்குமே இந்திய எதிர்ப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும்தான் வச்சு அவங்க பண்ண முடியும். அவங்க நாடு எதை வச்சு தான் ரன் பண்ண முடியும். இப்படி தான் போயிட்டு இருக்கு. அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அப்பாவிகள்னு சொல்லுவாங்க, ஆனால் அதுவும் கிடையாது. அவங்களையும் பாய்ஷன் பண்ணிட்டாங்க. இந்திய எதிர்ப்பு ஒன்று தான் அங்கே இருக்க மக்களுக்கும் தெரியும். அந்த மாதிரி தான் அவங்க ட்ரெயினப் ஆனவங்க. இப்படிப்பட்ட இடத்துல நம்ம தேசத்தை காப்பாற்றணும் அப்படின்னா இந்த மாதிரியான ஆட்களுடைய தியாகத்தால் தான் நடக்கும் அப்படிங்கிறது தான் அந்த படம் ஒவ்வொரு விதமாக சொல்லுது. என்னென்ன மாதிரியெல்லாம் அவங்க வந்து அதை வந்து அழகாக ப்ளே பண்ணி, அதுவும் இன்டர்வல் பிளாக்கெல்லாம் வந்து மிரண்டு போய் தேட்டரை நீங்கள் வந்து நிறைய பேர் தேட்டரு வந்துட்டு நீங்கள் காஃபி சாப்பிடவோ பாப்கார்ன் சாப்பிடவோ யாரும் போகல, அப்படி உட்காந்துருக்காங்க. இமீடியட்டாக ஸ்டார்ட் பண்ணால் அடுத்த இன்னும் ஒரு 2 மணி நேரம் போகுது படம். அப்புறம் வந்து நம்ம மாதவனுடைய ரோல், அடையப்பா, இந்திய உளவுத்துறையில் ஒரு உயர் அதிகாரியை இமிட்டேட் பண்ணித்தான் பண்ணுறாரு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அந்த உளவுத்துறை அதிகாரி யாருங்கிறது உங்களுக்கு தெரியும். நான் பேர் சொல்ல வரும் போல அவரைத்தான் அவர் இமிட்டேட் பண்ணுறாரு. அந்த கடைசியாக எண்டில் வந்து அந்த வந்து மாட்டின ஒருத்தனை வந்து ஜெய்ஹிந்த்னு சொல்ல வைக்கிற ஒரு இடம் இருக்குது பாருங்க, அட்டையப்பா, அப்படி ஒரு அற்புதமான ஒரு இடம். அப்புறம் வந்து நிறைய விஷயம் வந்து என்னென்னா, கொஞ்சம் டெரரிசம் இருக்குது அப்படிங்கிறது வேறு எப்படி காட்ட முடியும்? டெரரிசமாக தான் காட்டணும், அப்போ தானே அது எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ அந்த வகையில் அது இருந்தது. படத்தை பொறுத்தவரை ரொம்ப அற்புதமான ஒரு படம் தான். அந்த அளவில் வந்து அழகான ஒரு ஸ்க்ரீன் பிளே, நடித்திருந்த அத்தனை நடிகர்களும் மிக தெளிவாக ரொம்ப அற்புதமாக பண்ணியிருந்தாங்க. அது வந்து இந்த படத்தோட மேக்கிங் வந்து ஹாலிவுட்டுக்கு சவால் விடக்கூடிய மேக்கிங். அந்த மாதிரி ஒரு சினிமாட்டோகிராஃபி, அந்த மாதிரி ஒரு மேக்கிங், ரொம்ப பிரமாதமான ஒரு படம். இன்னொரு நடிகரை பற்றி சொல்லணும் நான், ரபிக் பேடி. அவர் ஜமாத் ஜமாலியா அப்படிங்கிற ஒரு ரோல் பண்ணியிருப்பார். ரொம்ப ஒரு சாதாரணமான ஒரு பாகிஸ்தானிங்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தில் இருக்கக்கூடிய ஒரு ரோல். அடே அப்பா, அவர் ரியல் பாஷாங்க, அதை சொல்ல முடியாது. நீங்கள் படத்தில் பார்த்தா தான் என்ஜாய் பண்ண முடியும். அப்படி ஒரு டேர்னிங் பாயிண்ட்டுங்க எண்டில். இவரா அது அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து ஒரு தூக்கி போடக்கூடிய ஒரு விஷயங்கள். அப்படி வந்து ஒவ்வொரு கேரக்டர் ரிவீல் பண்ணுற இடங்களாக இருக்கட்டும், கடைசியாக வந்து அந்த படத்தை முடிக்கும்போது இவர் எப்படி மிலிட்டரியில் ட்ரெயினப் ஆனார் அப்படிங்கிற அந்த ஃப்ளாஷ்பேக் எல்லாம் போட்டு, அந்த மாதிரி ரீகலெக்ஷன் ஷாட்ஸ் எல்லாம் போட்டு ரொம்ப அழகாக ரொம்ப அற்புதமாக அந்த படத்தை முடிக்கும்போது எந்திரிச்சு தேட்டரை விட்டு நம்ம வெளியே வரல, நின்று ஜெய்ஹிந்த்னு ஒரு சல்யூட் அடிக்கணும் தான் தோணுது. அந்த மாதிரி ஒரு அற்புதமான படம். இந்தியராக பிறந்த அத்தனை பேரும் ஒரு முறையாக அந்த படத்தை போய் பார்க்கணும். முடிஞ்சவரை தேட்டரில் பாருங்கள், முடியாதவங்க சீக்கிரமே ஓடிடியில் வரும் பாருங்கள். வாழ்த்துக்கள். மீண்டும் இது போன்ற ஒரு திரை விமர்சனத்தில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.